ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெனிலா கேக் பண்ணுறதுக்கு இப்போது வந்து இதில் வந்து தயிர் எடுத்துக்கோங்க. எக்கு போடுறவங்க போட்டுக்கோங்க. தயிர், அதுக்கப்புறமா 1/2 கப் தயிரில் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணதுக்கப்புறமா சுகர் எவ்வளோ போடணும், 1/4 சுகர் போட்டுட்டு அப்புறம் சால்ட்டு, பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து எண்ணெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஏன்னா மற்ற எண்ணெய் ஊற்றினா ஸ்மெல் வந்துடும். பால் வந்து இது 1/2 கப் பால், 1/4 கப் பால். அதுக்கப்புறமா வந்து மைதா வந்து 1/2 கப் மைதா. இதெல்லாம் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டுக்கோங்க. மைதா மாவு அப்புறம் வந்து பேக்கிங் பவுடரில் அது மாதிரி சல்லடையில் சலிச்சுக்கோங்க. சலிச்சு அப்புறமா சேர்த்துக்கோங்க. ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த நம்ம கலந்து வச்சதை எடுத்து ஊற்றிட்டு அடியில் கொஞ்சம் எண்ணெயை கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. பட்டர் பேப்பர் நான் போட போகிறேன். நீங்கள் வேணும்னா உங்களுக்கு அந்த எண்ணெய்க்கு மேலே கொஞ்சம் பட்டர் பேப்பர் இல்லைன்னா மைதா மாவு போட்டுக்கோங்க. இதில் வந்து ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் 2 தடவை டேப் பண்ணிவிடுங்க. அதில் ஒரு தோசைக்கல்லோ தவாவோ வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வந்து இந்த சாஸ்பேன் வச்சுட்டு மேலே ஒரு லிட் போட்டு மூடிடுங்க. ஒரு 1/2 hour கழிச்சு எடுத்து பார்க்கலாம். இந்த மாதிரி பீஸ் போட்டுக்கோங்க. செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.